நான் ஒரு அஸ்ட்ராலஜரை ஒருத்தரை சந்தித்தேன். அந்த அஸ்ட்ராலஜர் என்கிட்ட சொன்ன விஷயம் ஏற்கனவே அதை பற்றி படித்தேன். அதுக்கப்புறம் அவர் சொல்லும்போது, அவர் ஸ்பெஷலிஸ்ட் இன் நியூமராலஜி. அவர் என்கிட்ட சொல்லும்போது சொன்னார், சார் அதாவது விதி என்னங்கிறது நீங்கள் பிறக்கும்போது உங்கள் டேட் ஆஃப் பர்த்து, அதே மாதிரி மாதம் வருஷம் இதெல்லாம் தானாக அமைஞ்சிருச்சு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய பிறந்தன்னும் உங்ககிட்ட கேட்காம அது தானாக அமைஞ்சிருச்சு. ஆனால் இந்த லக்கி நம்பர் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அது பார்த்தீங்கன்னா உங்களை தேடி வரும். உங்களை எப்படி தேடி வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி நீங்கள் டைம் பார்ப்பீங்க, அதிர்ஷ்டன் என்ன இருப்பீங்க, உங்களுக்கு எப்போ லக்கி அடுத்த ஒரு விஷயத்துக்காக நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க, இல்லை ஒரு விஷயத்துக்காக போயிட்டுருக்கீங்கன்னா டக்குன்னு இந்த ஏஞ்சல் நம்பர்ஸ் மாதிரி ஒரே நம்பரை நீங்கள் எங்கே பார்க்குறீங்களோ அது உங்களுக்கு அதிர்ஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முறையில் சொன்னேன். சரி, நான் இதை கடைபிடித்து பார்க்கலாம், இது இப்போ நம்மளோட இதில் பார்க்கலான்னு சொல்லி நிறைய ஆன்மீக தகவலையும் நிறையா ரொம்ப வருஷமாக அதை பார்த்துட்டு இருக்கேன். அது உண்மையாகவே அது நிறையா நல்லது நடக்குது. டக்குன்னு அது கண்ணுக்கு படுது. அப்போ நம்ம என்ன நினச்சின்னு இருக்கோம், என்ன ப்ராசஸில் இருந்துருக்கோம், என்ன நம்ம பண்ணிட்டு இருக்கோன்றதை மட்டும் கவனத்தில் வச்சுட்டிங்கன்னா போதும். வெறும் டயத்தை பார்த்து லக்கி அப்படின்னு விட்டாமல் நம்ம என்ன ப்ராசஸில் இருந்துருக்கோமோ அதில் இன்னும் கடுமையாக அந்த உழைப்பு இருந்ததுன்னா நிச்சயமாக பலன்களை தரும். ஒரு 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 இன்ஸ்டாவில் ஒரு இதில் பார்த்தேன். அதாவது ஒரு புஸ்தக படிப்பில் பார்த்திங்கன்னா ஒரு முறைகள் அவங்க சொல்லியிருக்காங்க. எப்போ உங்கள் மனசு போதும், இதுக்கு மேலே இது செயல்படுத்தாத அப்படின்னு மனசு சொல்லுதோ அதை விட இன்னொரு 5 எண்ணிக்கை ஜாஸ்தியாக உங்கள் முயற்சியை இன்னும் கடுமையாக்கினீங்கன்னா நீங்கள் வெற்றி பெற்று விடுவீங்கன்னு சொல்கிறாங்க. அதே போன்று இது லக்கி டைம் அப்படின்னு சொன்னால் அப்போவே அடுத்த விஷயத்தை பற்றி சிந்தனை பண்ணுங்கள், செயல்படுத்துங்க, உங்களுக்கு வெற்றி அடிக்கும்.